அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் நாம் தியானிக்க இருக்கிறதான வேத பகுதி ஏசாயா 45 அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் ஆண்டவராகிய இயேசு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களிலே ஒன்று. அது இஸ்ரவேல் ஜாதி மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வெளிப்பிரகாரமாக பார்த்தா இஸ்ரவேலுக்கு தேவன் அருளுகிற ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாமும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 109 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 109 அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று ஒரு வேத வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதனை விரும்புகிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக இருப்போம் என்றால் அது நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். சாபத்தை விரும்புகிறவர்களாய் இருப்போம் என்றாலும் அது நமக்கு வருகிறதாயும் இருக்கிறது. ஆதலால் நாம் கூடுதலாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து, இந்த உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஏசாயா 45:17 வசனத்தில் 2 காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒன்று நித்திய இரட்சிப்பு, இரண்டாவது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் தேவனால் இரட்சிக்கப்படுவோம் என்றும், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்கிற வார்த்தைகளை நாம் அவ்வப்போது நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தின் பிரகாரம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓசியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம் எப்படி தேவன் நம்மை இரட்சிக்கிறார் என்று. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, பிரியமானவர்களே, யுத்தங்கள் குதிரைகள் இவைகளினாலே அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்கிற வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 45:15 நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இரட்சிப்பு இஸ்ரவேலின் தேவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மறைவாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அது பிரத்யட்சமாய் நமக்கு வெளிப்பட நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாய நீர் மெய்யாகவே என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தராகிய நான் நீதிபரரும் இரட்சகருமாய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை
என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பு நமக்கு மறைவாய் இராமல் அவரிடத்திலிருந்து நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இன்னும் முக்கியமான ஒரு வசனம் 22வது வசனம் ஏசாயா 45 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய அனுதின ஜீவியத்திலே ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி இருக்கிறதான அந்த மகிமையான காட்சியை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினாலே நோக்கி பார்க்க பார்க்க நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. 23வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 46:13 கூட பார்க்கிறோம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பது இல்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையும் கட்டளையிடுவேன் என்று தன் ரட்சிப்பை குறித்து கர்த்தர் எத்தனை அதிகமாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். இரண்டாவதாக, நித்திய என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படவோ நாம் கலங்குவதோ வேண்டியது இல்லை என்று சொல்லி நாம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 26, 27 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவராயிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் கலங்குவதும் இல்லை, திகைப்பதும் இல்லை. தேவரே, நீர் எங்களோடு கூட எங்களை ரட்சிக்கிற தேவனாய், உம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற தேவனாய், எங்களுக்கு மகிமையை அருளுகிற தேவனாய், நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், உம்மை அண்டிக் கொள்கிறவர்களாய் நித்தமும் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் சுவாமி உம்முடைய ஜீவ வார்த்தைகளினாலே மனதார நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவருடைய முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு, அவருடைய இருதயம் கலங்காதபடிக்கு தேவரீர் அவளை ரட்சித்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.